புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். எங்கள் குடும்பத்தில் ஒரு அசாதாரண பழக்கம் இருந்தது. திருமணமான புது மணப்பெண் முதல் இரவில் பாட்டியின் அறையில் ஒரு சிறப்பு ஆசீர்வாத விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விதி. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அதன் பிறகு ஒரு சில மாதங்கள் அவள் கர்ப்பமாகி விடுவாள். என் திருமணம் நடந்தபோது நான் இந்த பழக்கத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் மனைவியை பாட்டியிடம் அனுப்பி மறுத்துவிட்டேன். ஆனால் திருமணமாகி 3 ஆண்டுகள் கடந்தும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. இறுதியில் ஒரு நாள் நான் வேறு வழியின்றி என் மனைவியை பாட்டியிடம் அறைக்கு அனுப்பினேன். நானே தனியாக இருந்து அந்த நிகழ்வை கவனித்தேன். நான் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சி ஆழ்த்தியது. குடும்பத்தில் பெரியவர்கள் எல்லோரும் முக்கியமானவர்கள். ஆனால் ஒரு பெரியவர் தவறான வழியில் சென்றால் அந்த குடும்பத்தின் நிலைமை எப்படி ஆகும் என்ற பாட்டி எனக்கு எப்போதும் ஒரு உதாரணமாக தெரிந்தார். ஆனால் அவரது இரகசியத்தை தெரிந்து கொண்ட பிறகு நான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். எங்கள் குடும்பம் வெளியில் மற்றவர்கள் மரியாதைக்குரிய அறியப்பட்டது. ஆனால் வீட்டுக்குள் பெண்களுக்கு இப்படியொரு நிலைமை இருக்கும் என்பது எனக்கு முன்பு தெரியாது. நான் இதை முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும் என்று உறுதியாக நினைத்தேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. நாங்கள் நல்ல கல்வி கற்ற உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது ஒரு பெரிய கூட்டு குடும்பம் என்பதால் அனைவருக்கும் ஒரே வீட்டில் வசித்தோம். மேலும் எங்கள் வீட்டில் எந்த காரணத்திற்காகவும் சண்டை சச்சரவு எப்போதும் நடந்ததில்லை. வீட்டில் தலைவராக எனது பாட்டி இருந்தார். பெரியோர் சிறியோர் அனைவரும் அவரது வார்த்தைகளுக்கு கட்டுப்படுத்தி நடத்துவார்கள். அவரை அனைவரும் மிகவும் மதிப்பு போற்றுவார்கள். பாட்டியும் எல்லோரிடம் அளவு கடந்த அன்பு காட்டுவார். யாரையும் ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டார். ஆனால் எங்கள் குடும்பத்தில் இப்படியொரு அசாதாரண பழக்கம் இருந்தது. இதை வெளியில் தெரிந்தால் பெரும்பாலும் தங்கள் பெண்களை இந்த குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்க மறுத்துவிடுவார்கள். அதனால் எங்கள் பெரியவர்கள் எப்போதும் எந்த பழக்கத்தையும் மறுக்க வைக்க ஆரம்பித்தார்கள் என்று சிறு வயதிலிருந்தே நான் இதை கவனித்துக் கொள்கிறேன். எங்கள் வீட்டில் யாருக்கும் திருமணம் நடந்தாலும் எந்த புது மருமகள் வந்தாலும் ஆனால் நான் பெரியவனாக ஆக ஆக இந்த அசாதாரண பழக்கம் என் மனதில் பல சந்தேகங்களை எழுப்ப தொடங்கியது. உண்மையை அறிய நான் பலவிதமாக முயன்றேன். ஆனால் வீட்டில் யாருமே இது பற்றி வாய் திறக்கவே இல்லை. இந்த பழக்கம் பல தலைமுறைகளாக தொடர்ந்து நடந்து வந்தது. வியப்பூட்டும் விஷயம் என்னவென்றால் பாட்டியின் அறையில் இரவு தங்கும் எந்த பெண்ணும் சில வாரங்களுக்குள் கர்ப்பமாகி விடுவாள். இது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும் சந்தேகத்துக்குரியதாகவும் தோன்றியது. நான் இதை ஒருபோதும் முழுமனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என் சகோதரிகளிடம் 4வது இடத்தில் இருந்தேன். என் அண்ணன்களின் மனைவிகளுக்கு இதே நிகழ்வு நடந்திருந்தது. ஆனால் அவர்கள் யாரும் ஒரு வார்த்தை கூட வெளியில் சொல்லவில்லை. நான் அவர்களிடம் இது பற்றி பலமுறை விவாதித்தேன். ஆனால் யாரும் என் கேள்விகளுக்கு தெளிவான பதில் அளிக்கவில்லை. இப்போது எனக்கு இதற்கான உண்மையான காரணம் தெரிய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் வீட்டில் என் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. எனக்கு இதே நடைமுறைதான் பின்பற்றப்படும் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் நான் அதை ஒருபோதும் செய்ய விரும்பவில்லை. திருமண நாளன்று நான் என் அண்ணன்களின் தெளிவாக சொல்லிவிட்டேன். என் மனைவி பாட்டியிடம் அறைக்கு அனுப்ப மாட்டேன் என்று. பிறகு என் மனைவியின் கையை இறுக்க பிடித்து கொண்டு நேராக என் அறைக்கு சென்று விட்டேன். அதன் பிறகு பாட்டியின் போக்கு மாறிவிடும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் என்னிடம் ஒரு தொல்லை கூட பேசவில்லை. அவரது நடவடிக்கைகள் முற்றிலும் இயல்பாகவே இருந்தனர். ஆனால் எங்கள் திருமணமாகி 3 ஆண்டுகள் கடந்து விட்டனர். இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. மருத்துவர்களிடம் சென்று எல்லா பரிசோதனைகளும் செய்தோம். எல்லாம் இயல்பாகவே இருந்தது. ஆனாலும் எதுவும் நிகழவில்லை. என் அண்ணன் அவ்வப்போது என்னிடம் வந்து, நீதான் தப்பு செய்து விட்டாய், இனி வாழ்க்கை முழுக்க குழந்தைக்காக இயங்க வேண்டியதுதான் என்று கிண்டலாக பேசுவார். அவர்களின் வார்த்தைகள் கேட்டால் எனக்கு மிகுந்த கோபம் வரும். குழந்தை பாக்கியத்துக்காக நான் எப்படி தவறு செய்ய முடியும்? என் மனைவியை வேறு ஒருவரிடம் அறைக்கு எப்படி அனுப்ப முடியும்? அவர் என் பாட்டியாக இருந்தாலும் சரி, என் மனைவிக்கு அவர் விளையாட்டுதானே என்று நான் கூறினேன். என் மனைவியை நானே கையால் அவர் அறைக்கு அனுப்பும் அளவுக்கு நான் அவ்வளோ கீழ்த்தனமானவன் அல்ல என்று நான் எப்போதும் உறுதியாக நினைத்தேன். என் மனைவிக்கு இந்த அசாதாரண பழக்கம் ஒன்று பிடிக்கவே இல்லை. அது அவருக்கு மிகுந்த வினோதமான தவறாகவும் தோன்றியது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உறவினர்களின் பேச்சுக்களுக்கும் கிண்டல்களுக்கும் எங்களை மன ரீதியாக மிகவும் பாதித்தன. ஏனென்றால் குடும்பத்தில் மற்ற அனைவரும் குழந்தைகள் இருந்தனர். பல ஆண்டுகளாக எங்களுக்கு மட்டும் அந்த பாக்கியமே கிடைக்கவே இல்லை. எதிர்காலத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வங்கி போனது. என் மனைவி அப்போது அடிக்கடி தனிமையில் ஆழ்ந்திருப்பாள்.
ஒருவேளை மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம். அவள் சின்ன சின்ன விஷயங்களில் எரிச்சலுடன் பதிலளிப்பாள். ஒரு நாள் அவள் திடீரென்று என்னிடம் வந்து, என்னை பாட்டியின் அறைக்கு அனுப்புங்கள் என்று கூறினாள். அவளது வார்த்தைகள் கேட்டதும் எனக்கு கடும் கோபம் வந்தது. நான் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டேன். ஆனால் அவள், நாம் என்னென்றால் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாது, அதற்காக இதை செய்ய வேண்டியதுதான் என்று விடாப்பிடியாக வாதிட்டாள். நான் அவர்களது பேச்சை முற்றிலுமாக ஏற்க மறுத்தேன். குழந்தைகள் வர வேண்டும் என்றால் கடவுள் தானாக கொடுப்பார் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தினேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளது கவலையும் வருத்தமும் அதிகரித்து கொண்டே போனது. எந்த மாற்றமும் தெரியாததால் நானும் உள்ளுக்குள் மிகுந்த தளர்ந்து போனேன். மற்றவர்கள் அனைவரும் தங்கள் மனைவிகளில் பாட்டியிடம் அனுப்பிய போது நானும் அதை செய்தால் என்ன தவறு என்று நடந்துவிடப் போகிறது என்ற எண்ணம் என் மனதில் தோன்றி தொடங்கியது. இறுதியில் குடும்ப அழுத்தத்தால் மிகவும் வேறு வழியின்றி ஒரு நாள் நான் பாட்டியிடம் சென்று, இன்று இரவு என் மனைவியை உங்கள் அறையில் விட்டு செல்கிறேன் என்று தெரிவித்தேன். அவர் அமைதியாக சரி என்று சொன்னார். அதற்கு பிறகு வேறு எதுவும் பேசவில்லை. இரவு நேரம் வந்ததும் நான் முதலில் சென்று அறையில் ஒரு மறைவான இடத்தில் நின்று பார்க்கலாம் என்று திட்டமிட்டிருந்தேன். ஆனால் அந்த இரவில் என் நெருங்கிய நண்பருக்கு ஒரு கடுமையான விபத்து நடந்துவிட்டது என்று செய்திகள் வந்தன. அந்த செய்தி கேட்டதும் நான் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்து கொண்டு இருந்தேன். பிறகு நான் உடனடியாக வரும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்தது. நான் கொடுத்த வாக்குறுதி காரணமாக அந்த இரவில் என் மனைவி பாட்டியிடம் அறைக்கு சென்றாள். மறுநாள் காலை நான் வீட்டுக்கு திரும்பிய போது என் மனைவி தன் அறையிலே ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள். நான் அவளை அழைத்து இரவில் என்ன நடந்தது என்று நான் கேட்க ஆரம்பித்தேன். அவள் அமைதியாக, எனக்கு அதிக ஞாபகம் இல்லை. நான் பாட்டியின் அறைக்கு சென்றதும் அவர் என் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்தார். அதன் பிறகு ஒரு வித்தியாசமான நறுமணம் வந்தது. பிறகு எனக்கு எதுவும் தெரியவே இல்லை என்றாள். காலையில் கண் விழித்தபோது நான் அவரது படுக்கையில் இருந்தேன். பாட்டி அருகில் உள்ள நாற்காலில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தார் என்று கூறினாள். அவளது வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு மிகவும் அசௌகரியமாக சந்தேகமும் இருந்தது. நானே சம்மதத்துடன் அவளை அனுப்பியிருந்தும் என் மனைவியின் மயக்க நிலைக்கு ஆளாக என்ன அவசியம் இருந்தது? இப்போது இந்த பழக்கம் எனக்கு இன்னும் தவறாகவே தோன்றியது. மனசில் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் குடும்பத்தில் யாருமே இதை பற்றி விவாதிக்க தயாராக இல்லை. நான் பாட்டியிடம் நேரடியாக கேள்வி கேட்டேன். அவர் புன்னகைத்தபடி, இது பேச சரியான நேரம் இல்லை, தக்க சமயம் வரும்போது நானே உனக்கு எல்லாவற்றையும் விளக்குகிறேன் என்று மட்டும் கூறினார். ஆனாலும் என் மனைவி அன்றிலிருந்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருப்பதை பார்த்து நான் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தேன். உண்மையிலே சில வாரங்களில் பிறகு என் மனைவி கர்ப்பமாக இருப்பது உறுதியானது. இப்போது இந்த குழந்தை உண்மையிலே என்னுடையது இல்லையா என்ற சந்தேகம் மனதில் ஆழமாக வேரூன்றி நின்றது. ஆனால் என் மனைவின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியையும் எதிர்பார்ப்புகளையும் பார்த்து நானும் புன்னகைத்தேன். மனதில் ஆழத்தில் இருந்த கேள்விகள் எப்போதும் போலவே தீராமல் இருந்தன. இந்த சந்தேகங்களை நான் அவளிடம் ஒருபோதும் காட்டிக்கொள்ளவில்லை. அது அவளது மகிழ்ச்சியை பாழாக்கிவிடும் என்ற பயம்தான். குழந்தைகள் பிறந்த பிறகு நான் இரகசியமான DNA பரிசோதனை செய்து பிறகு பாட்டியிடம் எல்லாவற்றையும் தெளிவாக கேட்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் உறுதியாக முடிவு செய்தேன். எப்படியாவது இதை என் குழந்தை பெற்றது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று. அந்த நாட்கள் எனக்கு மிகவும் கடினமாக அமைந்தது. குழந்தையின் சிரிப்பையும் அழுகையும் பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒரு இறைவன் நினைவுதான் என் மனதை தொலைந்துவிடும். முழுமனதாக மகிழ்ச்சி அடையும் முடியவில்லை. அந்த காலகட்டம் எப்படியாவது முடிந்துவிட வேண்டும் என்று நான் தவிர்த்து கொண்டே இருப்பேன். பிறகு கடவுள் எனக்கு வானவில் போன்ற ஒரு அழகிய மகனை அருளித்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இந்த மகிழ்ச்சி எங்கள் வீட்டையே ஒளிர செய்தது. அனைவருக்கும் கொண்டாடினார்கள். ஆனால் யாரை விடவும் என் பாட்டிதான் அதிக உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். ஏனென்றால் அவரது பேரக்குழந்தை அனைவரிடமும் என்னிடம் அவருக்கு தனிப்பாசம் அதிகம். என் குழந்தையின் வருகை அவருக்கு உலகிலேயே மிகப்பெரிய ஆனந்தமாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் என் கண்களில் சந்தேகம் என்ற கருப்பு துணி கட்டப்பட்டிருந்தது. பாட்டியின் மகிழ்ச்சியையும் நான் சந்தேக பார்வையிலேயே பார்த்தேன். குடும்பத்தில் அனைவரும் கொண்டாட்டங்களை முடித்து அமைதியான பிறகு ஒரு நாள் நான் யாருக்கு தெரியாமல் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே கிளம்பினேன். என் மனைவி எங்கே போகிறாய் என்று கேட்டாள். நான் அதிர்ந்தேன். குழந்தை கொஞ்சம் வெளியே சுற்றி காட்டிவிட்டு வருகிறேன் என்று நான் சாதாரணமாக சொல்லிவிட்டு நேராக ஒரு நல்ல அரசு மருத்துவமனைக்கு சென்றேன்.
அங்கு எனக்கு குழந்தைக்கு DNA பரிசோதனை செய்தேன். மனதின் ஆழத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இந்த குழந்தை என்னுடையது இல்லை என்ற எண்ணம் தங்கியிருந்தது. அதுவே என்னை முழுமையாக மகிழ அனுமதிக்கவில்லை. உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் எனக்கு ஏற்பட்டது. அறிக்கை 3 நாட்களுக்கு பிறகு வரும் என்றார்கள். அந்த 3 நாட்கள் நான் எப்படி கழித்தேன் என்பது எனக்குத்தான் தெரியும். ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நிமிடமும் பதற்றமும் பயமும் கலந்த நிலையில். அறிக்கை வரும் நாள் காலையிலிருந்தே என் மனம் அமைதியாக இழந்துவிட்டது. திரும்ப திரும்ப ஒரே கேள்வி மனதில் எழுந்தது. இந்த குழந்தை உண்மையிலே என்னுடையது இல்லை என்றால் நான் அதை எப்படி என் சொந்த குழந்தையாகவே ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் மனதில் ரொம்ப வருத்தமாகப்பட்டேன். மேலும் பாட்டியிடம் நான் என்ன கேள்வி கேட்பது? நான் என் மனைவியை அவரது அறைக்கு அனுப்பிவிட்டு வந்திருந்தபோது, அறிக்கையை வாங்கி சென்றபோது அதை கையில் பிடித்தவுடன் எனக்கு திடீரென்று இரத்த அழுத்தம் அதிகரித்தது. அதிக மன அழுத்தம் காரணமாக நான் மயக்கமடைந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டேன். மருத்துவர் என் குடும்பத்தினருக்கு தகவல் சொல்ல விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் வந்தால் DNA சோதனையின் ரகசியம் தெரிந்துவிடும் என்ற பயத்தில் நான் மறுத்துவிட்டேன். அறிக்கையை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினேன். எனக்கு பதற்றம் இன்னும் அதிகமாகி கொண்டே இருந்தது. அதை திறந்து பார்க்க எனக்கு எந்த தைரியமும் வரவே இல்லை. சோதனை செய்தாயிற்று. ஆனால் இப்போது உண்மையை எதிர்கொள்ள மனது தயாராக இல்லை. மேலும் எனக்கு என் மீதே கோபம் வந்துவிட்டது. மற்றவர்களைப் போல எது நடந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அமைதியான வாழ்ந்திருக்கலாமே. ஏன் நான் இந்த சிக்கலில் தலையிட வேண்டும்? ஏன் இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று சிலரின் மனம் எதையும் ஆழமாக யோசித்து தூரம் சென்றுவிடும் என்று சொல்வார்களே. ஒருவேளை எனக்கு அதுதான் நடந்திருக்கலாம். நான் அந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன். ஆனால் 3-4 மணி நேரம் கழித்து பிறகுதான் அதை திறக்க மனதில் துணிவு வரவில்லை. இறுதியில் அதை எடுத்து என் வீட்டு அலுவல் அறையில் மேஜையில் வைத்துவிட்டு நாளை காலை அலுவலகம் சென்று அமைதியாக பார்த்து கொள்ளலாம் என்று நான் முடிவு செய்தேன். ஆனால் ஒருவேளை இந்த இரகசியத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்பது கடவுள் விரும்பவில்லை போலும். அதனால் நான் அடுத்த 2-4 வேளையில் மிகவும் பிஸியாக இருந்தேன். என் கவனம் முழுவதும் அறிக்கையிலேயே திசை திரும்ப விட்டதில்லை. பிறகு ஒரு நாள் மீண்டும் அறிக்கையை தேடிய போது அது எங்கும் கிடைக்கவே இல்லை. ஒருவேளை காகிதங்கள் தொலைந்திருக்கலாம். அலுவல் அறை முழுவதும் தேடினேன். ஆனால் அது கிடைக்கவே இல்லை. இந்த உண்மையை நான் தெரிந்து கொள்ளும் கடவுளுக்கே விருப்பமில்லை என்று எனக்கே புரிந்துவிட்டது. ஆகையால் அதை தேடுவதை சில நாட்கள் நிறுத்திவிட்டேன். அதனால் எது நடந்ததோ அது அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தை முழுமனதுடன் என் சொந்த குழந்தையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலைமையில் இன்னும் 3 ஆண்டுகள் கழிந்தன. என் மனைவி மீண்டும் ஒரு முறை கர்ப்பமாகிவிட்டாள். இப்போது அதே பழைய சந்தேகங்கள் என் மனதில் மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டே தொடங்கினர். இந்த முறை நான் என் மனைவியை பாட்டியிடம் அறைக்கு அனுப்பவே இல்லை. அப்படியே அவள் எப்படி கர்ப்பமாகியிருப்பாள்? என் மனைவி எனக்கு துரோகம் இழைக்கவிடவில்லை. ஆனால் அது சாத்தியமே இல்லை. ஏனென்றால் என் மனைவி மிகவும் நேர்மையானவளும் அடக்கமானவளும். என்னிடம் கலந்து ஆலோசிக்காமல் எந்த முடிவையும் எடுக்க மாட்டாள். மீண்டும் அதே கேள்விகள் என் மனதை அரித்து கொண்டே இருந்தனர். இப்போது முதல் குழந்தை என் மகள் DNA சோதனைக்கு உடன் வரும் அளவுக்கு பெரியவளாகிவிட்டாள். அதனால் நான் அவளை உடன் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன். இந்த முறை நான் பொறுமையை இழந்து அறிக்கையை உடனடியாக பெற்று அங்கேயே நின்று அதை திறந்து பார்த்தேன். அறிக்கையை பார்த்தது எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் அறிக்கை முழுமையாக பாசிட்டிவாக இருந்தது. அதாவது முதல் குழந்தை உண்மையிலேயே என்னுடையதாகத்தான் இருந்தது. எனக்கு மனம் பலத்த குழப்பத்தில் ஆழ்த்தியது. இந்த குழந்தை என்னுடையது தான் என்றால் திருமணமாகி 3 ஆண்டுகள் வரை ஏன் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை? வெறும் ஒரே ஒரு இரவு பாட்டின் அறையில் செல்ல விட்ட பிறகு மட்டும் தான் கடவுள் இந்த பாக்கியத்தை அருளளித்திருக்கிறார். ஆனால் அந்த குழந்தை என்னுடையது என்பது உறுதியானதால் என் மனம் இப்போது கொஞ்சம் நிம்மதியடைந்தது. அதனால் நான் என் சுற்று வட்டாரத்தில் கவனத்தை செலுத்த தொடங்கினேன். என் அண்ணன் அனைவருக்கும் 2 அல்லது 3 குழந்தைகள் இருக்கின்றனர். ஆனால் அவர்களது மனைவிகள் அனைவரும் பாட்டின் அறைக்கு வெறும் ஒரே ஒரு இரவு மட்டும்தான் தங்கியிருந்தார்கள். இதன் பொருள் என்ன? நான் இதுவரை நினைத்தது முற்றிலும் தவறு என்றால், அது தவறு என்றால் பாட்டின் அறையில் அந்த ஒரு இரவு தங்குவது ஏன் இவ்வளவு அவசியமாக இருக்க வேண்டும்?
அங்கே சரியான என்ன நடக்கிறது என்பது இப்போது நான் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் என் தம்பி இப்போது இளைஞனாக வளர்ந்திருந்தான். அவன் திருமணத்தை பற்றி வீட்டில் பேச்சுக்கள் நடந்து கொண்டிருந்தனர். இப்போது அவன் மனைவியுடன் நான் விரும்பாத அதே அசாதாரண நிகழ்வுகள் மீண்டும் நடக்கப் போகின்றனர். அதனால் இந்த இரகசியத்தை நான் கண்டிப்பாக அறிய வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஆனால் எப்படி என்பது மட்டும் எனக்கு புரியவே இல்லை. நான் இந்த விஷயத்தில் பற்றி பாட்டியிடம் கேள்விகள் கேட்க விரும்பாததால் அவர் என்னை அமைதிப்படுத்தி விடுவார். எப்போதும் ஒரே ஒரு வார்த்தையாத்தான் சொல்வார், மகனே, கடினமான காலங்கள் கடந்துவிட்டது. நான் அவர் பேச்சுக்களை கேட்டு தற்காலிகமாக அமைதியாக விடுவேன். ஒருவேளை அவர் என் குழந்தை பாக்கியம் தாமதமாகி கிடைத்தால் காலத்தில் பற்றி சொல்கிறார் என்று நினைத்தேன். கடவுள் எனக்கு ஒரு அழகிய மகளை அருளித்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்லும் கடினமான காலம் சரியான என்னவென்று என்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பிறகு இந்த விஷயத்திற்கு 1 வருடம் கடந்துவிட்டது. என் தம்பியின் திருமணமும் முடிந்துவிட்டது. இப்போது அதே பழைய நடைமுறைதான் நடக்கும் என்று நான் உறுதியாக நம்பினேன். ஆனால் பாட்டி முதல் இரவில் புது மணப்பெண்ணை சரியாக என்ன செய்கிறார் என்பது நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். திருமண நாளில் நான் ஒரு சாக்கு சொன்னேன். என் நெருங்கிய நண்பன் திடீரென்று உடல்நிலை மோசமாகிவிட்டது. நான் உடனே அவனை பார்க்க செல்ல வேண்டும். குடும்பத்தினர் அனைவரும் உணவருந்தி கொண்டிருந்தபோது நான் அவர்கள் முன்னாலே எழுந்து வெளியே சென்றேன். அனைவரும் நான் உண்மையிலேயே நண்பனின் சென்றுவிட்டதாக நினைத்து கொண்டார்கள். ஆனால் நான் பின்வாசல் வழியாக திரும்பி வந்து ஜன்னல் வழியாக பாட்டின் அறைக்குள் மெதுவாக நுழைந்து விட்டேன். அப்போது அறையின் பாட்டி இல்லை. நான் ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிருந்தேன். இப்போது பாட்டியுடன் ஒரு புதிய மணப்பெண்ணும் எப்போதும் அறைக்குள் வருவார்கள் என்று பொறுமையாக காத்திருந்தேன். சிறிது நேரத்துக்கு பிறகு பாட்டி மட்டும் அறைக்குள் வந்தார். மணப்பெண் இன்னும் வரவே இல்லை. நான் காத்துக்கிட்டிருந்தேன். அவள் வரும் வரை நான் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் காத்து கொண்டிருந்தேன். எப்போது மணப்பெண் வருவாள் என்று. ஏனென்றால் பல ஆண்டுகளாக மறைந்திருந்த இந்த இரகசியத்தை மீது இருந்த திரை இப்போது விலகப் போகிறது. வெளியிலிருந்து வாக்குவாத சத்தம் எனக்கு கேட்டது. இது ஒவ்வொரு புது மணப்பெண்ணுக்கும் திருமணத்துக்கு பிறகு செய்யும் அதே எதிர்ப்பு சத்தம்தான். ஏனென்றால் திருமண நாளில் மணப்பெண் தன் கணவருக்காகவே அழகாக அலங்கரித்து கொண்டிருப்பாள். முதல் இரவிலேயே அவனை வேறு ஒரு பெரியவரிடம் அறைக்கு அனுப்ப சொன்னார்கள். அது அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இந்த நாடகத்தை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அதனால் நான் முழுமையாக அமைதியாகிவிட்டேன். இறுதியில் நமக்கெல்லாம் நடந்ததுதான் அவளுக்கும் நடக்கும் என்று தெரிந்து சிறிது நேரத்துக்கு பிறகு புதிய மணப்பெண் அறைக்கு வந்தாள். அவள் உள்ளே நுழைந்தவுடன் பாட்டி எழுந்து குளியலறைக்கு சென்றாள். மணப்பெண்ணை பார்த்ததும் எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. அவள் பயத்தால் நடுங்கிக் கொண்டே இருந்தாள். சிறிது நேரத்தில் பிறகு பாட்டி வெளியே வந்து மணப்பெண் தலையில் கையை வைத்து, மகளே, பயப்படாதே, எதுவும் தவறாக நடக்காது என்று ஆறுதலாக சொன்னார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே பாட்டி தன் கையிலிருந்து ஒரு சிறிய பொட்டலத்தை எடுத்து அதிலிருந்து ஒரு விசித்திரமான நறுமணப் பொருளை அவள் மூக்கிற்கு அருகே வைத்தார். ஒரு நிமிடம்தான். மணப்பெண் மயங்கி விட்டாள். இது எனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். இப்போது பாட்டி என்ன செய்யப் போகிறார் என்று நான் ஆவலுடன் காத்திருந்தேன். அவர் மணப்பெண்ணை மெதுவாக படுக்கையில் கிடந்து அவள் மீது போர்வைகள் போர்த்தினார். ஆனால் அதன் பிறகு நான் கண்ட காட்சி என் காலடியிலிருந்து நிலத்திலே பிளந்து விட்டது போல உணர்ந்தேன். நான் இரவு முழுவதும் அந்த அறையில் அமர்ந்திருந்தேன். நேரம் மிகவும் மெதுவாக கனத்து சென்றது. காலை நேரத்துக்கு பாட்டி தூக்கம் வந்ததும் நான் அமைதியாக ஜன்னல் வழியே வெளியேறினேன். ஆனால் நான் பார்த்ததற்கு பிறகு பாட்டியிடம் நேரடியாக கேள்வி கேட்பது இப்போது தவிர்க்க முடியாத விட்டது. அதே நேரம் நான் கேள்வி கேட்டால் எனக்கு அவரது இரகசியம் முழுமையாக தெரிந்துவிட்டது என்று பாட்டிக்கு புரிந்துவிடும் என்ற பயமும் என்னுள் ஆடிக்கொண்டே இருந்தது. என்ன செய்யவென்றே எனக்கு தெரியவே இல்லை. பாட்டி, ஏன் இதையெல்லாம் செய்கிறாய், ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்று நான் திரும்ப திரும்ப எனக்குள்ளே நானே யோசித்து கொண்டு ஆரம்பித்து விட்டேன். பலமுறை பேச்சின் நடுவில் அவரிடம் நேரடியாகவே கேட்க முயன்றேன். ஆனால் பாட்டி எப்போதும் திறமையாக பேச்சை வேறு திசைக்கு திருப்பி விடுவாள். இந்த முறை என் தம்பியின் மனைவிக்கு 2 மாதங்கள் கழித்து மீண்டும் கர்ப்பமாக அறிகுறிகள் தென்படவே இல்லை. இப்போது வீட்டின் அனைவருக்கும் குழப்பமடைந்து விட்டது.
ஆனால் பெரும்பாலானோர் கடவுள் தரப்பில் கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் என்று சொல்லி பொறுமையாக காத்திருந்தனர். ஒரு நாள் பாட்டி திடீரென்று, இந்த ரகசியம் இப்போது வேறு ஒருக்கு தெரிந்துவிட்டது போலிருக்கிறது என்று கூறினார். அனைவரும் ஒருவருக்கொருவர் திகைப்புடன் பார்த்து கொண்டு ஆரம்பித்தனர். பாட்டி தொடர்ந்தார், இந்த வீட்டில் யாரோ ஒருவருக்கு இந்த பழக்கத்தை உண்மையை தெரிந்துவிட்டது. இந்த விஷயம் முற்றிலும் ரகசியமாகவே இருந்திருந்ததால் மட்டும்தான் இந்த மருமகள் இப்போது கர்ப்பமாகி இருப்பாள். இதை கேட்டதும் எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருந்தது. ரகசியம் யாருக்காவது தெரிந்துவிட்டது என்று பாட்டிக்கு எப்படி தெரியும்? ஆனால் நான் வாய் திறக்காமல் அமைதியாகத்தானே இருந்தேன். சில மாதங்கள் கழிந்தன. பாட்டியின் உடல்நிலை மிகவும் மோசமாக தொடங்கியது. ஒரு நாள் அவர் எங்களை அழைத்தார். உண்மையை சொல்லுங்கள். முதல் இரவில் புது மணப்பெண் ஏன் என் அறைக்குள் வரவேண்டும் என்பது யாருக்காவது புரிந்திருக்கிறதா? எனக்கு இது அதிக நாட்கள் இருக்காது போலிருந்தது. இந்த ரகசியம் தெரிந்தவரிடம் நான் சில முக்கியமான விஷயங்களில் பேச விரும்புகிறேன் என்று கேட்டார். இதுதான் சரியான நேரம் என்று நினைத்து நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, பாட்டி, எனக்கு தெரியும் என்று தெளிவாக சொன்னேன். பாட்டி உடனடியாக மற்றவர்களை பார்த்து, நீங்கள் அனைவரும் வெளியே செல்ல வேண்டும் என்று கூறினாள். பிறகு என்னை நெருங்கி, நீ என்ன அருகில் வந்து உட்காரு என்றார். அனைவரும் சென்ற பிறகு நான் கதவை தாழ்த்தி விட்டேன். அப்போது பாட்டி முதலில் என்னை பார்த்து, முதலில் நீ சொல், இந்த ரகசியம் உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார். நீ எப்போது வந்து பார்த்தா? யாராவது சொன்னார்களா என்று கேட்டார் பாட்டி. நான் பாட்டியிடம் முழு உண்மையும் ஒளிவு மறைவின்றி சொல்ல ஆரம்பித்தேன். நான் மறைந்திருந்து அந்த இரவு நடந்த அனைத்தையும் நேரடியாக பார்த்துவிட்டேன் என்றேன். பாட்டி அமைதியாக கேட்டுவிட்டு, இந்த ரகசியத்தை உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் இப்போது இது உன்னிடம் ஒரு பெரிய பொறுப்பாக மாறிவிட்டது. உன் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன்கள் யாரும் இது தெரியாது. நான் இறந்த பிறகு வீட்டில் அனைவரையும் ஒன்று சேர்ந்து இந்த உண்மையை நீயே சொல்ல வேண்டும். என் மீது பலரது மனதில் ஏதோ ஒரு தவறான சந்தேகம் இருப்பதை நான் நன்றாக அறிவேன். ஆனால் நான் போன பிறகு அவர்களது மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் பெயரில் எந்த களங்கமும் வந்துவிடக்கூடாது என்றார். நான் தைரியத்தை வரவழைத்து நேரடியாக கேட்டேன், பாட்டி, இது சரியா என்ன? நீங்கள் எனக்கு முழு விஷயத்தையும் தெளிவாக விளக்குங்கள். அதனால் நான் மற்றவர்களின் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலில் தர முடியும். பாட்டி ஆழ்ந்து மூச்சு விட்டு, எல்லோருக்கும் நான் முதல் இரவில் வரும் மருமகளிடம் ஏதோ ஒரு தவறு செய்கிறேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதுவல்ல. மிக நீண்ட காலத்துக்கு முன்பு என் கொள்ளுப்பாட்டி காலத்தில் சூனிய மந்திரவாதி போன்றவை அதிகம் நடந்த காலம். அப்போது ஒரு மந்திரவாதி எங்கள் குடும்பத்தில் மிக கோபப்பட்டு, இந்த வீட்டில் எந்த பெண்ணு கர்ப்பமானாலும் அந்த கருவை ஒரு கொடிய மந்திரத்தால் கட்டி போட்டான். அதனால் எங்கள் குடும்பத்தில் ஒருபோதும் குழந்தை பிறக்காது என்று சாபமிட்டான். பிறகு ஒரு மிகச்சிறந்த பெரியவர் வந்து அந்த சாபத்தை முறியடித்தார். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை விதித்தார். 7 தலைமுறைகள் வரை இந்த குடும்பத்தில் தலைவர் ஒரு சிறப்பு வழிபாட்டை செய்ய வேண்டும். அது என்னவென்றால், திருமணமாகி வரும் ஒவ்வொரு புது மணப்பெண்ணும் முதல் இரவில் தலைவர் தன் அறையில் வைத்துக்கொண்டு அந்த பெரியவர் கற்றுக் கொடுத்த சில இரகசிய மந்திரங்கள் உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரங்கள் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதால் மணப்பெண்ணை ஒரு இயற்கையான நறுமண பொருட்கள் கொண்டு மயக்கிய நிலையில் ஆளாக்க வேண்டும். பிறகு மந்திரங்களை உச்சரித்து அவளது உடலில் ஒரு மறைவான இடத்தில் ஒரு கருப்பு நூலை சிறிய முடிச்சுவிட்டு கட்ட வேண்டும். இது ஒரு பாதுகாப்பு அமர்த்தாது. சாபத்தின் எஞ்சிய தாக்கத்தை இது தடுக்கும். இந்த பாதுகாப்பு வழிபாடுகள் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து நாங்கள் நடத்தி வருகிறோம். எனக்கு முன்பு என் பாட்டி, என் கொள்ளுப்பாட்டி, அவருக்கு முன்பு அவரது பாட்டிகள் என பரம்பரையாக நடந்தது. இப்போது இந்த பொறுப்பை தாங்கி வந்தார்கள். இப்போது நீதான் 7வது தலைமுறை. உனக்கு பிறகு இந்த வழிபாட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன் மனைவியிடம் இந்த வழிபாட்டை செய்யவில்லை. அதனால் அந்த பழைய சாபத்தின் எஞ்சிய தாக்கம் தங்கள் இருக்கிறது. உங்களுக்கு நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. நான் உன் மனைவியிடமே அதை வழிபாட்டு செய்தேன். அதனால் உங்களுக்கு குழந்தை பிறந்தது. இந்த இரகசியத்தை வேறு யாருக்கும் சொல்லிவிடவே கூடாது. இன்று வரை நான் வீட்டுக்கு வந்த எந்த மருமகளையும் கைகூட தொட்டதே இல்லை. அவள் என் வீட்டில் மரியாதைக்குரியவள். என் சொந்த மகளை போன்றுதான் நான் பார்த்து கொள்கிறேன். நான் இறந்த பிறகு இந்த உண்மையை அனைவரிடமும் சொல்லிவிட்டு, அதனால் என் மீது இருக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் அவர்களது மனதில் இருந்து அகன்றுவிடும். நான் எந்த களங்கமும் இல்லாதவள்.
இருக்கிறேன். பாட்டியின் வார்த்தைகள் கேட்டு என் மனம் முழுமையாக அமைதியாக இருந்தது. அவருக்கு நான் உறுதுணையாக வாக்கு கொடுத்தேன். அவர் இறந்த பிறகு இந்த உண்மை எல்லோரிடமும் சொல்வேன் என்று நான் பாட்டியிடம் சத்தியம் எடுத்தேன். பாட்டி இறந்த மறுநாளே நானே வீட்டில் அனைவரையும் ஒன்று திரட்டினேன். பாட்டி சொன்ன அனைத்தையும் ஒளிவு மறைவின்றி தெளிவாக விளக்கினேன். அதை கேட்ட பிறகு எல்லாவற்றையது மனதிலும் பாட்டி மீது இருந்த சந்தேகங்கள் முற்றிலும் நீங்கின. பலர் கண்ணீர் விட்டனர். அவருடைய தியாகத்தை நினைத்து பாட்டியின் அறையில் வைத்திருந்த அந்த சிறப்பு மூலிகைகள் நறுமண பொருட்களை எடுத்து ஓடும் நீரில் கரைத்து விட்டோம். இப்படி 7 தலைமுறைகளுக்கு முன்பும் விழுந்த ஒரு பழைய சூன்யத்தின் பிடியிலிருந்து எங்கள் குடும்பம் அனைத்தும் முழுமையாக விடுதலை அடைந்து விட்டது. இதை கேட்டவன் எங்கள் வீட்டில் உற்றார் உறவினர்கள் சந்தோஷப்பட்டனர். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடவும். நன்றி நன்றி நன்றி.